அன்பு வாசகர்களுக்கு வணக்கம். ஜெயகாந்தன் அவர்களின் கைவண்ணத்தில் எந்தன் கண்ணோடு கலந்துவிடு அத்தியாயம் 6ல் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். குரல் அனிதா காளிராஜ். சேலை மூடும் இளஞ்சோலை, மாலை சூடும் மலர் மாலை, 20 நிலவுகள் நகமெங்கும் ஒளிவிடும், இளமையின் கனவுகள் விழியோரம் துளிர்விடும், கைகள் இடைதனில் நெளிகையில் இடைவெளி குறைகையில், எரியும் விளக்கு சிரித்து கண்கள் மூடும். அந்த வார கடைசியில் அம்பரியின் பூப்புனித நீராட்டு விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததால் அம்பரியை சுற்றி எப்போதும் அவளது தோழிகளும் உறவினர்களும் குவிந்திருந்தனர். திவாகரனும் மாணிக்கத்திற்கு உதவி புரிந்து கொண்டு அவருடனே திரிந்ததால் அம்பரியை காண முடியாமல் போனது. அவ்வப்போது காண நேர்ந்தாலும் தலை குனிந்தபடி அவள் அமர்ந்து கொள்வதால் திவாகரனால் அவள் முகத்தை சரியாக பார்க்க முடிவதில்லை. விழா அன்று காலை வீடை பரபரப்பாக காட்சி தர அந்த ஊரில் இருக்கும் ஆடுகளும் கோழிகளும் அம்பரியின் வீட்டில் குழம்பாகவும் கரியாகவும் மாறி கொதித்து கொண்டிருந்தன. அந்த வாரம் முழுவதும் ஒவ்வொரு சொந்தங்களாக வந்து சேர்ந்ததால் அம்பரியின் வீடு முழுவதும் மனித தலைகளால் நிரம்பி இருந்தது. அம்பரியின் தோழிகள் ஒருவரையொருவர் கேலி செய்து கொண்டு ஒருபுறம் நின்றிருக்க, மறுபுறம் சுப்புலட்சுமியின் பல உறவுக்கார பெண்கள் கூடி அடுத்து நடக்கப் போகும் சடங்கை பற்றி ஒவ்வொருவருக்கும் தெரிந்ததை கூறிக்கொண்டு விவாதத்தில் ஈடுபட்டிருந்தனர். வள்ளியம்மை ஒருபுறம் மஞ்சள் சிகைக்காய் என கலந்து வைத்து கொண்டிருக்க, அந்த வீட்டு சிறார்கள் அனைவரும் வாசலில் போடப்பட்டிருந்த பெரிய கோலத்தை சுற்றி விளையாடி கொண்டிருந்தனர். வீட்டு வாசலை வாழை மரங்களும் மாவிலை தோரணங்களும் நெறித்திருக்க, வேப்ப மரத்தடியில் கிழவன்மார்களும் ஆண்களும் அமர்ந்து கொண்டு ஊர்க்கதைகளை பற்றி அளந்து கொண்டிருந்தனர். மறுபுறம் கை நிறைய விறகுகளை சுமந்து கொண்டு திவாகரனும் குமரனும் வீட்டின் எதிரே போடப்பட்டிருந்த பந்தலின் பின்னே பெரிய பெரிய அண்டாக்களில் சமையல் நடந்து கொண்டிருந்த இடத்திற்கு சென்று போட்டனர். திவாகரா, வாழை இலை இன்னும் வந்து போடாம இருக்கிறான் பார் கேசவன், நீ நம் தோப்பிற்கு சென்று அவன் என்ன ஆனான் என்று பார்த்து வா கண்ணா என்று மாணிக்கம் ஏவ, இதோ போகிறேன் மாமா என்றபடி சைக்கிளில் பறந்தான் திவாகரன். குமரா, அத்தையிடம் வாசலில் அமர்ந்திருப்பவர்களுக்கு காப்பி கொடுக்க சொல் கண்ணு என்று அவனையும் அனுப்பியவர் சமையல் நடக்கும் இடத்திற்கு சென்றார். பெண்கள் அனைவரும் ஒன்று கூடி ஒரு முடிவிற்கு வந்த பின் கரைத்து வைத்திருந்த சிகைக்காய், எண்ணெய், மஞ்சள் போன்றவற்றை எடுத்துக்கொண்டு அம்பரி அமர்ந்திருந்த இடம் நோக்கி சென்றனர். தூக்கி செருகப்பட்டிருந்த கொண்டையுடன் ஏதாவது செய்து இந்த ஓலை குடிசையை விட்டு என்னை வெளியே வர வையுங்களேன் என்பது போல முகத்தை வைத்து கொண்டு நின்றிருந்தவளிடம், வா கண்ணு, அங்க போய் உட்காரு என்று வள்ளியம்மை விரட்டினார். அப்பத்தா, இன்னும் எவ்வளவு மணி நேரம் என்னை இப்படி வாட்டி எடுக்கப் போகிறாய் என்று சினுங்கிக் கொண்டவளிடம், அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது கண்ணு, அமைதியாயிரு என்று அதட்டி அடக்கியவர் அங்கே போடப்பட்டிருந்த நாற்காலியில் அவளை அமர வைத்தார். பாட்டிகள் அனைவரும் சேர்ந்து சமைந்த பெண்களுக்கான பல நாட்டுப்புற பாடல்களை பாட துவங்க, அத்தைமார் ஒவ்வொருவராக வந்து அவள் தலையில் எண்ணெயையும் சிகக்காயையும் இட்டு முகத்தில் மஞ்சளை அப்பிவிட்டு சென்றனர். கிழவிகளின் குரலில் ஒலித்த கீதமும் சுற்றியிருப்போரின் கேலியும் கிண்டலும் அவளுக்கு புதுமையான உணர்வை கொடுத்தது. சிரிப்பும் வெட்கமுமாய் அமர்ந்திருந்தாள். தலை கணக்குது அப்பத்தா, போதும் என்று அவள் கெஞ்சியதும் ஒரு வழியாக அனைவரும் போதும் என ஒப்புக்கொண்டு அவளை நீராடுவதற்கு அனுப்பி வைத்தனர். குளித்து முடித்து வந்தவளை ஓலை குடிசைக்குள் அழைத்து சென்று தாய்மாமன் துணியாக செல்வம் வாங்கி வந்திருந்த புடவையை அணிவித்தனர். கருத்து அடர்ந்திருந்த நீண்ட கூந்தல் பின்னலாகி தொங்க, அந்த பின்னலில் முடிவில் கருப்பு நிற குஞ்சம் மாட்டப்பட்டிருந்தது. அத்தைமார் வாங்கி வந்திருந்த பூவில் பெரும் பகுதி அவள் தலையில் குடியேறி, கழுத்திலும் காதிலும் அவள் அணிந்திருந்த அணிகலன்களே அவளது தந்தையின் செல்வ நிலையை பறைசாற்றின. இடுப்பில் ஒட்டியானத்தை மாட்ட வந்த வள்ளியம்மையிடம், வேண்டாம் அப்பத்தா ப்ளீஸ் என்று மன்றாடி எப்படியோ ஒட்டியானம் கட்டுவதில் தப்பித்து விட்டிருந்தாள். மருதாணி இடப்பட்டிருந்த கை விரல்களும் கால் விரல்களும் மஞ்சளும் சிவப்பும் கலந்து பொன்னிறத்தில் ஜொலிக்க, அந்த அழகான பாதங்களை புது வெள்ளி கொலுசு அலங்கரித்திருந்தது. கை நிறைய கண்ணாடி வளையல்களும் பொன் வளையல்களும் மின்ன, அவள் ஒவ்வொரு முறை கையை உயர்த்தும் போதும் அது ஓசை எழுப்பி சிரித்து கொண்டிருந்தது. காதுகளில் அழகான குடை ஜிமிக்கி அங்கும் இங்கும் ஆடி அவளது முக அபிநயங்களுடன் போட்டி போட்டு கொண்டிருந்தது. கடைசியாக
இந்த ஆடைகளும் ஆபரணங்களும் இவளுக்கு தேவைதானா என்று நாம் எண்ணமிடும் அளவிற்கு அந்த பொன்முகம் இளமை அழகை கொள்ளை கொள்ளையாய் கொண்டிருந்தது. தேன்மொழி அவளை அழைத்து கொண்டு குடிசையில் இருந்து வெளிவர அனைவரது கண்களும் அவளையே பார்ப்பது கண்டு கொஞ்சம் கூச்சமாக இருந்தது அவளுக்கு. இன்னைக்கும் நான் ஓட்டு மேலே காய வச்சிருந்த மாங்காயை திருடிட்டியாடி, உன் கையை ஒடிச்சாதான் சரி வரும் என்று அவளை விடாமல் துரத்தும் பக்கத்து வீட்டு பொண்ணு தாய் பாட்டி கூட இன்று அவளை பார்த்து புன்னகையுடன் அமர்ந்திருக்க அவளுக்கு ஆச்சரியமாகி போனது. தேன்மொழியின் அன்னையும் இன்னும் சில அத்தைமாரும் அவளுடன் சேர்ந்து கொண்டு முற்றத்தில் போடப்பட்டிருந்த நாற்காலியில் அவரை அமர வைத்தனர். ஜமுக்காலம் விரிக்கப்பட்டு அதன் மீது போடப்பட்டிருந்த நாற்காலியின் முன்பு பல தாம்பலங்களில் பழங்களும் சேலைகளும் தின்பண்டங்களும் நகைகளும் வைக்கப்பட்டிருந்தன. சுற்றி உறவுக்காரர்கள் கூடியிருக்க வள்ளியம்மை வந்து ஏ ராசாத்தி என கூறி அவள் முகம் வலித்து முத்தமிட்டு சென்றார். மாணிக்கமும் சுப்புலட்சுமியும் கூட மகளை கண்டு மகிழ்ந்தனர். கையில் சந்தனமும் குங்குமமும் வெற்றிலை பாக்கும் வைத்த தட்டுடன் தேன்மொழி அம்பரியின் அருகில் நின்று கொள்ள உறவினர் ஒவ்வொருவராக வந்து கழுத்தில் ரோஜா மாலையுடன் அமர்ந்திருந்த அம்பரியின் முகத்தில் சந்தனம் தடவி அவள் நெற்றியில் குங்குமம் இட்டு ஆசிர்வதித்துவிட்டு சென்றனர். அவர்கள் அளித்துச் செல்லும் பணத்தையும் பரிசையும் அவளது இடதுபுறத்தில் குமரன் அமர்ந்து வசூலித்து கொண்டிருந்தான். பார்த்தாய் அம்பரி, இந்த களவாணி பயலியிடம் போய் காசு விஷயத்தை கொடுத்திருக்கிறாரே மாமா, இவன் பாதி காசை தன் பாக்கெட்டுக்குள் போட்டுக்கொள்ளப் போகிறான் பார் என்று தேன்மொழி அவளது காதுக்குள் முணுமுணுக்க, ஏய் யாரடி கலைவாணி பையன் என்கிறாய் என்று அவன் எகிரினான். ஏய் சும்மாத்தான் இரேண்டி என்று அவளை அதட்டிவிட்டு அடுத்து வந்தவரை கவனித்தாள் அம்பரி. இப்படியாக ஒவ்வொருவராக பொட்டு வைத்துவிட்டு சாப்பாட்டு பந்தலை நோக்கி சென்றனர். செல்வமும் திவாகரனும் இன்னும் பலரும் அனைவருக்கும் பரிமாற துவங்க பந்தி களை கட்டியது. சிறியவரிலிருந்து பெரியவர் வரை அனைவரும் வஞ்சகம் பார்க்காமல் உண்பவர் என்பதால் பந்தி நல்லபடியாக சென்று கொண்டிருந்தது. இங்கே அம்பரியின் அருகே வள்ளியம்மை வந்து அவள் முகத்தில் சந்தனம் தடவி குங்குமமிட அவர் காலில் பணிந்தவளை, உன் மனசுக்கு பிடிச்சவனை கட்டிட்டு 100 வருஷம் சந்தோஷமா இருதாயி என்று ஆனந்த கண்ணீருடன் வாழ்த்தினார் அப்பத்தா. சிரிப்புடன் அவர் கண்ணீரை துடைத்தவள் அவரை தன் அருகிலேயே இருத்தி கொண்டாள். சிறிது நேரத்தில் கூட்டம் அடங்கியவுடன் அவளது பார்வை தன்னாலேயே திவாகரனை தேட துவங்கிவிட்டது. மாமாவை எங்க காணோம், யாரிடம் சொல்லி வரவழைப்பது என்று எண்ணியவள் அப்பத்தாவிடம் திரும்பி மெல்ல குனிந்து, மாமா எங்க அப்பத்தா, எனக்கு பொட்டு வைக்க வரவே இல்லையே, வரச்சொல் அப்பத்தா என்று கெஞ்ச அவள் மனதை புரிந்து கொண்ட அப்பத்தாவும் குமரனிடம் திவாகரனை அழைத்து வரச் சொன்னார். செல்வத்துடன் சேர்ந்து கொண்டு அனைவரிடமும் சிரிப்பும் கேலியுமாய் பந்தியில் பம்பரமாய் சுற்றி கொண்டிருந்த திவாகரனிடம் சென்ற குமரன், மாமா உங்களை அப்பத்தா வர சொன்னார்கள், இப்போதே வருவீர்களாம் என்று கூற, சரி இதோ வருகிறேன் என்றவன் கையில் வைத்திருந்த பாத்திரத்தை கீழே வைத்துவிட்டு அவன் பின்னாலேயே நடந்தான். வியர்வையில் வழிந்த நெற்றியை குனிந்து அணிந்திருந்த வேஷ்டியிலை துடைத்துவிட்டு விறுவிறுவென உள்ளே சென்றவன் முற்றத்தில் நாற்காலியில் அமர்ந்திருந்த அம்பரியை கண்டு மூச்சடைக்க கண் சிமிட்டவும் மறந்து நின்று விட்டான். அவள் நிறத்தை பளீரென எடுத்து காட்டும் புடவையில் கன்னம் இரண்டிலும் சந்தனம் அப்பி கிடக்க நெற்றியில் குங்குமத்துடனும் தலை நிறைய மல்லிகை பூவுமாக கண்டவனுக்கு மகிழ்ச்சி பெருகியது. அவனது குள்ளச்சி இன்று வளர்ந்த பெண்ணாகி விட்டாள். இதழில் முறுவல் விரிய தலையை தாழ்த்தி மீண்டும் நிமிர்ந்து அவனை கண்டபடியே மாவிலை தோரணங்களை விலக்கி கொண்டு உள்ளே நுழைந்தவனை கண்டு அம்பரிக்கும் இதயம் படபடவென அடித்து கொண்டது. ஒரு நிமிடம் அவளை சுற்றி ஒலிக்கும் குரல்கள் அனைத்தும் அவள் காதுகளை எட்டாமல் போய்விட தன்னை நோக்கி நடந்து வரும் திவாகரனை தவிர அவள் மனதில் அந்த நிமிடம் எதுவுமே பதியாமல் போனது. வாராசா என்ற வள்ளியம்மையன் குரல் இருவரையும் கலைக்க அவரை நோக்கி திரும்பினர். என்ன கண்ணு, உன் மாமை மவளை கவனிக்காம கூட உனக்கு அப்படி என்ன வேலை? தேனு அந்த சந்தனத்தை அன்னைங்கிட்ட கூடு என்று கூற சிரிப்புடன் தேன்மொழி நீட்டிய சந்தனத்தை எடுத்து அவள் கன்னங்கள் இரண்டிலும் தடவியவன் குங்குமத்தை எடுத்து அவள் நெற்றியில் இட்டான். பின் அந்த தட்டில் இருந்த அர்ச்சதையை எடுத்து அவன் அவள் தலையில் தூவ சட்டென அமர்ந்திருந்த நிலையிலேயே குனிந்து அவன் காலை பற்றி தன் கண்ணில் ஒற்றிக்கொண்டு ஆசிர்வாதம் பெற்றுக்கொண்டாள் அம்பரி.
என்ன செய்கிறாய் பரி என்று அவன் பதறி விலகும் முன் அனைத்தும் நடந்துவிட அவளை சுற்றி அமர்ந்திருந்த கிழவிகள் அனைவரும் சிரிக்க துவங்கிவிட்டனர். கோபமாக அவள் புறம் திரும்பியவன், உனக்கு கொஞ்சமேனும் அறிவிருக்கிறதா பரி என்று பாய, அவளை ஏன் திட்டுறகன்னு, அவ சரியாதான் செஞ்சிருக்கா. மொரமாமை கிட்ட ஆசிர்வாதம் வாங்காம வேற யாருக்கிட்ட வாங்குவா என்று கிழவிகள் மீண்டும் சிரிக்க துவங்க திரும்பி அம்பரியின் முகத்தை நோக்கினான் அவன். அவர்களுடன் சேர்ந்து கொண்டு சிரித்தாலும் அம்பரியின் முகத்தில் ஒரு தீவிரம் இருந்தது. ஒன்றும் கூறாமல் தானும் சிரிப்புடன் விலகியவன் அவளை திரும்பி திரும்பி பார்த்தபடி மனமில்லாமல் வெளியேறி போனான். பெரும்பாலான உறவினர்கள் உண்டு முடித்துவிட்டு மரத்தடியிலும் அருகில் இருந்த தோப்பிலும் தஞ்சமடைய வீட்டு மனிதர்கள் அடுத்தடுத்து உண்ண துவங்கினர். பெரியவர்கள் அனைவரும் உண்டு முடித்ததும் அம்பரியும் அவளது பட்டாளங்களும் சாப்பாட்டு பந்தலை வந்தடைந்தனர். அங்கே தன் மாமன் ஓடியாடி வேலை செய்வதை கண்டபடியே அமர்ந்தாள் அம்பரி. வாங்க பெரிய மனுஷி என்று கேலி செய்தபடி செல்வம் மாமா பரிமாற துவங்க குமரன், தேன்மொழி, அம்பரி மூவரும் வரிசையாக அமர்ந்தனர். தன் இலையில் இடப்பட்ட பிரியாணியை அளந்தபடி மாமா சாப்பிட்டானோ என்னவோ என்று திவாகரன் முகத்தை பார்த்தபடி இருந்தவள் குனிந்து தேன்மொழியிடம், தேனு உன் அண்ணன் சாப்பிட்டாரா என்று கேளேன் என்று கூறினாள். அவள் குனிந்து தேன்மொழியின் காதை கடிப்பதை கண்டபடியே குழம்பை ஒவ்வொரு இலையிலும் ஊற்றிக்கொண்டிருந்த திவாகரன் அவள் அருகே வந்ததும் நின்று அவள் முகத்தை கண்டுவிட்டு உண்ணாமல் அவள் பிசைந்து கொண்டிருந்த சாப்பாட்டை எடுத்து தன் வாயில் போட்டுக்கொண்டு அவள் முகம் பார்த்தான். சட்டென முகம் மலர்ந்தவளை கண்டு சிரித்தபடி அவளுக்கும் ஊட்டியவனை கண்ட செல்வம் அவர்கள் அருகே வந்து, நீ சாப்பிடாமல் அவள் என்றைக்கெடா உண்டிருக்கிறாள், நீயும் அவளுடனே அமர்ந்து கொள் என கூறி ஒரு நாற்காலியை இழுத்து அவள் அருகே நகர்த்திவிட்டு சென்றான். அவர் கூறியதும் உண்மைதானே. ஓலை குடிசைக்குள் 7 நாட்கள் அமர்ந்திருந்த போதும் வள்ளியம்மையிடமோ தேன்மொழி குமரனிடமோ நேரம் தவறாமல் அவனுக்கு சாப்பாடு வர செய்து கொண்டு தானே இருந்தாள். அவனது தேவதையல்லவா அவள். சிரிப்பும் பெருமையுமாய் அவளது முகம் கண்டபடியே உண்டவனை நிமிர்ந்து நோக்கியவள், ரொம்பவும் வேலையா மாமா, முகமெல்லாம் வியர்த்து வழிகிறதே என்றபடியே தன் கையில் இருந்த கைக்குட்டையால் துடைத்துவிட அவள் கைப்பற்றி தடுத்தவன், உனக்காகத்தானே செய்கிறேன், அதனால் களைப்பு தெரியவில்லை என்று கூற விரிந்த விழிகளுடன் அவனை நோக்கினாள். அவள் கண்களுக்குள் தொலைந்து போன அவனும், இன்று நீ மிகவும் அழகாக இருக்கிறாய் கண்ணம்மா, இந்த புடவை, பூ, அணிகலன்கள், இந்த மருதாணி, அப்புறம் என்று அடுக்கிக் கொண்டே போனவனை கண்டு அவள் முகம் சிவக்க, அப்புறம் முக்கியமா என்னை கண்டதும் உன் முகத்தில் தோன்றுகிறது இந்த வெட்கம், இதுதான் உன்னை மிகவும் அழகாக காட்டுகிறது என்று மெல்லிய குரலில் கூற அந்த குரல் அவளது உயிர் வரை ஊடுருவி சென்றது. போ மாமா என்று சினுங்கிக் கொண்டவளிடம் சாப்பிடு என கூறி சாப்பிட வைத்தான். அன்றே உலக்கையில் இருந்தும் ஓலை குடிசையில் இருந்தும் அம்பரிக்கு விடுதலை கிடைத்து விட்டதால் குதூகலமாக வீட்டினுள் வலம் வந்தாள். ஆனாலும் பழைய துள்ளல் அவளிடம் சற்றே குறைந்திருந்தது போல் தோன்றியது திவாகரனுக்கு. எப்போதும் காலில் சக்கரம் கட்டியிருப்பவள் போன்று ஓடி திரிபவள் இப்போது நிதானமாக நடக்க பழகியிருந்தாள். மாந்தோப்பிலும் கரும்பு தோட்டத்திலும் அவளது வானர கூட்டத்துடன் சுற்றி திரிபவள் இப்போதெல்லாம் எப்போதாவது தான் வெளியில் தென்படுகிறாள். இவை அனைத்தையும் விட அவனை கண்டதும் அவள் முகத்தில் தோன்றும் வெட்கம் கலந்த மகிழ்ச்சி அவன் சற்று உற்று நோக்கினால் சட்டென இமைதாழ்த்தி முகம் சிவந்து பின் நிமிர்ந்து அவனை நோக்குவது, தெரியாமல் கைப்பட நேர்ந்தால் கூட ஓடி விடுவது என அவளுக்குள் குடிபுகுந்து விட்ட இந்த மாற்றங்கள் ஏனோ அவனுக்கு வித்தியாசமான சுகத்தை தந்தன. அது என்னவென்று அவன் யோசிக்கும் முன் அடுத்தடுத்து அவனது வாழ்க்கையில் சில முக்கியமான சம்பவங்கள் நடைபெற்றன. அம்பரி பூப்பெய்தி 2 மாதங்களுக்கு பின் திவாகரனின் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளிவந்தன. நல்ல மதிப்பெண்கள் பெற்று அந்த பள்ளியில் முதல் மதிப்பெண் பெற்று தேறியிருந்தான் அவன். தேனி கலை கல்லூரியிலேயே சேர்ந்து விடலாம் என்று நண்பர்கள் அவனை உற்சாகப்படுத்த அடுத்த 1 வாரத்தில் கல்லூரிக்கு சென்று அவன் தேர்ந்தெடுக்க போகும் பிரிவை பற்றியும் கட்டணம் போன்றவற்றை பற்றியும் விசாரித்தான். அவனது மதிப்பெண்ணிற்கு அந்த கல்லூரியிலேயே இடம் கிடைத்துவிடும் என்பது உறுதியாகிவிட கட்டணத்தை மறுநாள் கட்டுவதாக கூறிவிட்டு வீடு வந்து சேர்ந்தான். அன்று மகிழ்ச்சியுடன் வீட்டிற்குள் நுழைந்தவன் வாசலில் அமர்ந்திருந்த வள்ளியம்மையிடம், அம்பரி எங்கே அம்மத்தா என்று விசாரித்துவிட்டு அவள் இருக்கும் இடம் தேடி வேகமாக அவளிடம் ஓடிச் சென்றான்.
சமையலறையில் அப்போது அரைத்த மாவில் உப்பை கரைத்து கொண்டிருந்தவளிடம் பரி என ஓடிச் சென்று அவளை தூக்கிச் சுற்றியவன், எனக்கு தேனி காலேஜில் இடம் கிடைத்து விட்டது என்று கூற, கண்கள் விரிய சிரிப்புடன் அவனை நோக்கியவள், ஐ நெசமாவா மாமா என கூறி அவன் ஆமாம் என தலையாட்டியதும், ரொம்பவும் சந்தோஷம் மாமா. நீ கல்லூரிக்கு சென்று பெரிய படிப்பை படிக்க வேண்டும் என்கிற அத்தையின் ஆசை நிறைவேறப் போகிறது என்று சிரித்தவள் தொடர்ந்து, நீ காலையில் கல்லூரிக்கு விசாரிக்கச் செல்லப் போகிறாய் என்றதுமே நான் வீரபாண்டி கௌரி மாரியம்மனுக்கு காணிக்கை முடிந்து வைத்து விட்டேன் மாமா. நீ கல்லூரியில் சேர்ந்த பின்பு நிச்சயம் ஒரு முறை கோயிலுக்கு செல்ல வேண்டும். அந்த அம்மனின் அருளால் தான் அனைத்தும் நல்லபடியாக நடக்கிறது என்று கூற, அவன் சிரித்து, அந்த அம்மனின் அருளால் அல்ல, இந்த அம்மனின் அருளால் தான் நடக்கிறது. நீ மட்டும் அத்தையை எதிர்த்திராவிட்டால் நான் இன்று இவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்திருப்பேனா கண்ணம்மா என்று அவள் கண்களை பார்த்தபடியே கூற, சிவந்து தலை குனிந்தவள் அப்போதுதான் அவன் தன்னை தூக்கி கொண்டு நிற்பதை அறிந்து சட்டென துள்ளி விலகினாள். அவன் குழம்பி அவளை நோக்குகையிலேயே, நான் அப்பத்தாவிடம் சொல்லப் போகிறேன் என கூறிவிட்டு ஓடி சென்று விட்டாள். அதன்பின் தானும் வள்ளியம்மையுடன் திண்ணையில் அமர்ந்திருந்தவனிடம் கட்டணத்தை பற்றியெல்லாம் விசாரித்தார் வள்ளியம்மை. 3500 ரூபாய் கட்ட வேண்டும் அம்மத்தா, நாளைக்கு வருவதாக கூறியிருக்கிறேன் என்றவனிடம், இந்த முறையேனும் அம்மத்தா உனக்கு காசு தாரேன் ராசா, மறுக்காத. அவ்வளவு பணத்துக்கு நீ எங்கே போவ என்று கவலையுடன் வினவினார் வள்ளியம்மை. அதெல்லாம் வேண்டாம் அம்மத்தா, நான் தான் தினமும் மாமாவுடன் நம் தோப்புகள் அனைத்திலும் வேலை பார்க்கிறேனே. மாமா எனக்கு ஒவ்வொரு வாரமும் சம்பளம் தருவார் அம்மத்தா. 2 வருடமாக அந்த காசை உண்டியலில் சேர்த்து வைத்திருக்கிறேன். அது எப்படியும் 4000 5000 தேரும். அதை வைத்து கட்டிவிடுகிறேன் என்று அவன் கூறியதும், இது மட்டுமா மாமா இருக்கிறது? சீருடை, பாட புஸ்தகம், நோட்டு எல்லாம் இருக்கிறதே. அப்பத்தா தருவதை வாங்கிக்கொள் மாமா. போதவில்லை என்றால் நான் அப்பாவிடமும் வாங்கி தருகிறேன் என்று கூறினாள் அம்பரி. அவள் கூறியதை கேட்டு கலகலவென சிரித்தவன், குள்ளச்சி, சீருடை அணிந்து செல்லாது என பள்ளிக்கூடமா? கல்லூரிடி. பின் பாட புஸ்தகமெல்லாம் அங்கே இருக்கும் நூலகத்திலேயே எடுத்து படித்து கொள்ளலாம். நான் தான் மாமாவுடன் வார கடைசியில் வேலை பார்க்க போவேனே. இனி மாமா கொடுக்கும் சம்பளமெல்லாம் என் படிப்பிற்குத்தான். நான் பார்த்து கொள்வேன் குள்ளச்சி, நீ கவலைப்படாதே என்று கூறிவிட்டு பின், சரி என்னுடன் வா, உண்டியலில் இருக்கும் காசை எண்ணி பிரித்து வைக்கலாம் என்று கூறி அவளை அழைத்து சென்றான். அவன் அறையில் ஒரு மூலையில் வைக்கப்பட்டிருந்த உண்டியலை திறந்து அதில் இருந்த சில்லறைகளையும் ரூபாய் நோட்டுகளையும் தனித்தனியாக பிரித்து எண்ணினர். மொத்த பணத்திலிருந்து 3500 ரூபாயை எடுத்தவள் அவன் கையில் கொடுக்க அவன் சிரிப்புடன் வாங்கி கொண்டான். மீதி பணத்தை அதனுள்ளேயே போட்டு வைத்தவள் எழுந்து சென்று உண்டியலை அதனிடத்திலேயே வைத்தாள். பின் அறையை சுற்றி பார்த்தவள், என்ன மாமா, போர்வையை கூட மடிக்காமல் வைத்திருக்கிறாய், சுத்தம் செய்யாமலே இருக்கிறதே அறை என்று கூற, நீதான் முன்னை போலெல்லாம் இந்த அறை பக்கம் வருவதே இல்லையடி என்றபடியே அவள் முகம் பார்க்க அவளோ வழக்கம் போல் சிவந்து ஓடிவிட்டாள்.